வணக்கம், வெல்கம் டு லிமிட் பிரேக்கிங் தமிழாஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி பேப்பர்லேருந்து யூனிக் பராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஸ்பேஸ் கர்வ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்ன யூனிக் பராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் கர்வை ஒரே ஒரு பராமீட்டர் வச்சு ஒரே ஒரு பராமெட்ரிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. மோர் தென் ஒன் பராமீட்டர், மோர் தென் ஒன் பராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ண முடியும். அது எல்லாத்தையும் குரூப் பண்ணுற விதமாக தான் நம்ம கிளாஸ் அப்படின்னு கொண்டு வர போகிறோம். கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸஸ் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸஸ் பார்க்க போகிறோம். அது வந்து ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனில் பார்க்க போகிறோம், வெக்டர் வேல்யூட் ஃபங்க்ஷனில் பார்க்க போகிறோம், அனாலிட்டிக் ஃபங்க்ஷனில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரெகுலர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம், பாத்னா என்னன்னு பார்க்க போகிறோம், ஈக்குவலன்ட் பாத்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேயா, இது எல்லாமே சின்ன சின்ன டெஃபினேஷன் தான். இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்துக்குமான டாபிக் பார்த்தீங்கன்னா யூனிக் பராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஸ்பேஸ் கர்வ். இந்த ஹெட்டிங் எந்த புக்கில் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோமசுந்தரம் சார் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி பை சோமசுந்தரம். அந்த புக்கு தான் நான் ரெஃபர் பண்ணுறேன். அதில் உள்ள டெஃபினேஷன் அப்படியேவும் கொடுத்துருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியும் கொடுத்துருப்பேன். ஓகேயா, ஸோ ரெஃபரன்ஸ் புக் கேட்பீங்க, அதை நான் இப்போ சொல்லிட்டேன். டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி பை சோமசுந்தரம். ஓகேயா, இந்த வீடியோ தான் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோனா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் M. பாருங்க, let I be a real interval and M be positive integer. A real valued function f defined on I is said to be of class M if ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஓகே, என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஐங்கிறது ஒரு ரியல் இன்டர்வல், எம்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர். ஓகேயா, ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் எஃப்ங்கிறது ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் ஐல டிஃபைன் ஆயிருக்கு. இந்த ஃபங்க்ஷனை ஃபங்க்ஷன் ஆஃப் கிளாஸ் எம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஹேஸ் mth டெரிவேட்டிவ் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் ஐ. இந்த ஃபங்க்ஷன் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் எஃப் இருக்கு இல்லையா, அதுக்கு mth டெரிவேட்டிவ் கிடைக்கணும். அதாவது இப்போ ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்மளால m டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது அப்படின்னா அதோட கிளாஸ் வந்து mன்னு சொல்லுவோம். இப்போ 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது, எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை 2 டைம்ஸ் நம்மளால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது அப்படின்னா அதோட கிளாஸ் வந்து 2. ஓகே, இது ஒரு கண்டிஷன் மட்டும் கிடையாது, டெரிவேட்டிவ் கிடைக்கிறது மட்டும் கிடையாது. ஈச் டெரிவேட்டிவ் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஐ. டெரிவேட்டிவும் கிடைக்கணும், கண்டினியூஸாகவும் இருக்கணும். ஓகேயா, எம் டெரிவேட்டிவ்ஸ் கிடைக்குதுன்னா எம் டெரிவேட்டிவ்ஸும் நமக்கு கண்டினியூஸாக இருக்கணும். ஓகேயா, இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் எஃப்வை வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் கிளாஸ் எம் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு எம் டைம்ஸ் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும். ஓகேயா, எம்ங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர். 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்துச்சுன்னா கிளாஸ் 2ன்னு சொல்லுவோம். 3 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சுன்னா கிளாஸ் 3ன்னு சொல்லுவோம். ஓகேயா, அது மாதிரி எத்தனை டைம் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதோ அதுதான் கிளாஸ் எம். ஓகேயா, we call such functions c power m functions, class m functions ன்னு சொல்லுவோம். ஓகேயா, இதுதான் ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன். ரொம்ப சிம்பிள் தான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் ஒரு நோட் இருக்கு பாருங்க. இப்போ எம்ங்கிறது இங்கே ஒரு பாசிட்டிவ் இன்டிஜருக்கு பார்த்தோம் இல்லையா, அதுலேயே when a function is infinitely differentiate then f is said to be of class infinity or the function itself is called c power infinity function. ஓகேயா, இங்கே எம்ங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர், பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு பார்த்தோம். இதுவே இன்ஃபைனைட் டைம்ஸ் அந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை என்னன்னு சொல்லுவோம், அந்த ஃபங்க்ஷனை வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் கிளாஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் இட் செல்ஃப் இஸ் கால்ட் சி இன்ஃபினிட்டி ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஃபைனைட்க்கும் பார்த்துட்டோம், இன்ஃபினிட்க்கும் பார்த்துட்டோம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பாருங்க. நெக்ஸ்ட் டெஃபினிஷனும் அதே மாதிரி தான். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருக்கணும்னா அதுக்கான கண்டிஷனை சொல்லியிருக்காங்க. எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் செட் டு பி அனாலிட்டிக் ஓவர் ஐ இஃப் எஃப் இஸ் சிங்கிள் வேல்யூட் அண்ட் எஃப் பொசஸஸ் கண்டினியூஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஆல் ஆர்டர்ஸ் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் ஐ. திஸ் கிளாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் டினோட்டட் பை ஒமேகா. என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக் ஓவர் ஐயா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஆல் ஆர்டர்ஸ், எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரியே தான் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கணும், கண்டினியூஸாகவும் இருக்கணும். ஓகே, ஸோ
அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம எடுத்துக்கிறது ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஓகேயா? இந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு கிளாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டினோட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒமேகான் டினோட் பண்ணுவோம். The function itself is called C omega, class omega function. Class omega function எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம்? அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு. ஓகேயா? டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான், அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். A vector valued function r equal to r of u defined on I is said to be of class m if it has continuous mth order derivative at every point of I. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெக்டார் வேல்யூட் ஃபங்க்ஷன். ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு, அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்குறது வெக்டார் வேல்யூட் ஃபங்க்ஷனுக்கு. ஓகேயா? வெக்டார் வேல்யூட் ஃபங்க்ஷனை வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் கிளாஸ் எம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் அதே கண்டிஷன் தான், கண்டினியூஸ் mth ஆர்டர் டெரிவேட்டிவ் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் I. ஓகே, அது எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் யூ டினோட் பண்ணுவோம் வெக்டார் வேல்யூட் ஃபங்க்ஷன். எப்படி இருக்கும்? ஆர் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் யூ ஈக்குவல் டு கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னு இருக்கும் ஸ்பேஸ் கவுக்கு. ஓகேயா? இதில் வந்து எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் யூவாக இருக்கும். எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் யூவாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி. ஓகேயா? வெக்டார் வேல்யூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வரக்கூடிய டெஃபினிஷனில். அதனால நான் வெக்டார் வேல்யூட் ஃபங்க்ஷனுக்கானதையும் கொடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன். லாஸ்ட் லைனில் இந்த வெக்டார் வேல்யூட் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா, ஆர் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் யூன்னு, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எப்படி எழுதுவோம்? ஆர் டாட் ஈக்குவல் டு டிஆர் பை டியூன்னு சொல்லுவோமா. வித் ரெஸ்பெக்ட் டு யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். ஓகேயா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம ரெகுலர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஓகேயா? திஸ் இம்ப்ளைஸ் தட் இந்த எக்ஸ் டாட் ஒய் டாட் ஜெட் நாட்டுங்கிறது என்னது? லாஸ்ட் லைனில் என்ன பார்த்தோம்? ஆர் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் யூ ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கோஆர்டினேட்ஸ். அந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாம் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் அதுவும் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். ஓகேயா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் ஆரை வந்து நம்ம ரெகுலர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஓகேயா? ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் பாருங்க. A regular vector valued function r equal to r of u of class m is called a path of class m. இப்போ இதுக்குள்ள பாருங்க, நம்ம வெக்டர் வேல்யூட் ஃபங்க்ஷனுக்கு தனியாக ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம், ரெகுலர் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தோம், கிளாஸ் எம்க்கு பார்த்தோம். இது மூணுத்தையும் ஜாயின் பண்ணுறோம். ஓகேயா? ரெகுலர் வெக்டர் வேல்யூட் ஃபங்க்ஷன் ஆஃப் கிளாஸ் எம் இஸ் கால்டு பாத் ஆஃப் கிளாஸ் எம். ஓகேயா? ரெகுலர் வெக்டர் வேல்யூட் ஃபங்க்ஷன்னா என்னது? இந்த ஒரு வெக்டர் வேல்யூட் ஃபங்க்ஷனை m டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அது பாத் ஆஃப் கிளாஸ் எம்னு சொல்லுவோம். ஓகேயா? இப்போ உங்களுக்கு பாத்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாத் ஆஃப் கிளாஸ் எம்ன்றது வந்து இந்த எம்மோட வேல்யூஸ் நமக்கு சேஞ்ச் ஆகும். கிளாஸ் 3 பாத் ஆஃப் கிளாஸ் 3, பாத் ஆஃப் கிளாஸ் 5 அப்படின்னு கிடைக்கும் அந்த ஃபங்க்ஷனை பொறுத்து. ஓகேயா? இப்போ உங்களுக்கு பாத்தும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெகுலர் பாத்து இதெல்லாம் வந்து சிம்பிளான டெஃபினிஷன் தான், நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம பாத் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து ஈக்குவலண்ட் பாத் பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டெஃபினிஷன் ஈக்குவலண்ட் பாத். பாருங்க, two paths R1 and R2 of class C power m defined on I1 and I2 are said to be equivalent if there exists a strictly increasing function pi of class m which maps I1 onto I2 such that R1 equal to R2 composite pi. அதாவது R1 R2ன்னு ரெண்டு பாத்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு பாத்தை நம்ம ஈக்குவலண்ட்னு சொல்ல போகிறோம். ஓகேயா? இந்த ரெண்டு பாத்துமே பார்த்தீங்களா கிளாஸ் எம் பாத். ஓகே, டிஃபைன்ட் ஆன் R1ங்கிற பாத் வந்து I1ங்கிற இன்டர்வல்லையும் R2ங்கிற பாத் வந்து I2ங்கிற இன்டர்வல்லையும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஈக்குவலண்ட்னு சொல்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் பை எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் பையும் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் கிளாஸ் எம். ஓகே, இந்த பைங்கிற ஃபங்க்ஷன் எப்படி மேப் பண்ணுறாங்கன்னா I1லேருந்து I2க்கு மேப் பண்ணுறாங்க. பை ஃப்ரம் I1 டு I2. ஓகேயா? அது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா R1 ஈக்குவல் டு R2 காம்போசிட் பை. R1 வந்து I1ல இருக்கக்கூடியது, R2ங்கிறது I2ல வரக்கூடியது. R1 ஈக்குவல் டு R2 காம்போசிட் பை. ஓகே, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா R1 R2ங்கிற பாத் வந்து ஈக்குவலண்ட்னு சொல்லுவோம். ஓகேயா? இப்போ பாருங்க, R1 ஈக்குவல் டு x1 y1 z1 எடுத்தோம், R2வை வந்து x2 y2 z2ன்னு எடுத்தோம்னா இந்த மேப்பிங் எப்படி கிடைக்கும் அப்படின்னா R1ல உள்ள கோஆர்டினேட்ஸ் என்னது? x1 y1 z1னா x1 ஈக்குவல் டு x1 ஆஃப் u ஈக்குவல் டு x2 ஆஃப் பை ஆஃப் யூன்னு கிடைக்கும். x2 வந்து R2க்குள்ள
பை இருக்கா, R2 காம்போசிட் பைங்கிறப்ப x2 ஆஃப் பை ஆஃப் யூ. இந்த கண்டிஷனை எப்படி டிஃபைன் பண்றோம், எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு இங்க கொடுத்துருக்கோம். R1 குள்ள இருந்து x1, R2 குள்ள இருந்து x2, R2 காம்போசிட் பைங்கிறது x2 ஆஃப் பை ஆஃப் யூ. அதே மாதிரி y1 ஆஃப் u ஈக்குவல் டு y2 ஆஃப் பை ஆஃப் யூ, z1 ஆஃப் யூங்கிறது z2 ஆஃப் பை ஆஃப் யூன்னு கிடைக்கும். ஓகேயா, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இந்த ரெண்டு பார்த்தும் ஈக்குவலன்ட்னு சொல்லுவோம். ஓகேயா, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான், கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரி பேப்பர்லேருந்து 6 டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் எம், ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன், வெக்டர் வேல்யூட் ஃபங்க்ஷன், அனாலிட்டிக் ஃபங்க்ஷனில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் எம் பார்த்தோம். கிளாஸ் இன்ஃபினிட்டி ஃபங்க்ஷனும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெகுலர் ஃபங்க்ஷன் பார்த்தோம். பாத்துனா என்னென்னு பார்த்தோம், ஈக்குவலன்ட் பாத்துனா என்னென்னு பார்த்தோம். இது எல்லா டெஃபினிஷனுமே ரொம்ப சிம்பிளான டெஃபினிஷன் தான். இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். அது எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.